ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இனியவள் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்குறீங்களா? எல்லோரோட தாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். எள்ளு உருண்டை பண்ணுறதுக்கு நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இது எங்கள் வயலில் விளைஞ்ச எள்ளு தான். இதில் 1-2 கல் தூசு இருந்ததுனால நான் நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா அரித்து ஒரு 1 ஹவர் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போலாம் பார்த்திங்கன்னா பியூராகவே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட்டுக்கு இந்த கப்பை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே எள்ளு வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எள்ளு கருகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. வறுக்கிறப்பே பார்த்திங்கன்னா எள்ளு படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. எள்ளு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. எள்ளு அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க, உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதில் அதிக அளவு அயன், கால்சியம் இருக்குது. ஸோ போனுக்கு ரொம்ப நல்லது. இதில் ஜிங்க் இருக்கிறதுனால போனோட அடர்த்தியை நல்லா மேம்படுத்தும். நீங்கள் அடிக்கடி ரெகுலராக இந்த ஃபுட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவாச பிரச்சனையே வராது. ஸோ குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா எள்ளு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி எள்ளு உருண்டை இல்லை எள்ளு பர்ஃபி இதை மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு ஒரு பாகு ரெடி பண்ணிடலாம். நான் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு கடாயில் போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா தண்ணியில் கரையிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லாவே கரைஞ்சிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதில் கல் தூசு இருந்துச்சுன்னா ஃபில்டர் ஆகிடும். இப்போது இதை அடுப்பில் வச்சு காய்ச்சலாம். நுர பொங்கி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இது ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நல்லா பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெள்ளைப்பாகு நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க எள்ளை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போது இதை கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நமக்கு சூடாக உருண்டை பிடிக்க முடியாது. லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆறிடுச்சு. கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்குது. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வரும். நீங்கள் எண்ணெய் இதெல்லாம் எதுவும் கையில் தடவணும்னு அவசியம் இல்லை. அதுவாக உங்களுக்கு நல்லா உருண்டை பிடிக்கிறப்பவே உங்களுக்கு பாருங்கள் நல்லா தெரியும். ஈஸியாக இருக்குது, நல்லா வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான எள்ளு உருண்டை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது என் பையனுக்கு கொடுக்குறேன். அவன் சாப்பிட்டுட்டு என்ன கமெண்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். எப்படி இருக்கு குட்டிமா? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? என்னோட 2 பசங்களுக்குமே இந்த எள்ளு உருண்டை ரொம்பவே பிடிச்சிருந்தது, விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.